அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஒற்றன் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன். இன்று சென்னை பெரம்பூர் கீழ ஈரல் கம்மவார் கல்யாண மண்டபத்தில் சதன் ரயில்வே பென்ஷனர் சமாஜ் கூட்டம் நடைபெற்றது. அப்போது அதன் உறுப்பினர்கள் கூறியதாவது: பென்ஷன் பணத்தின் பயனை பற்றி கூறினார். மேலும் அதன் இன்ட்ரெஸ்ட் எத்தனை வருடத்திற்கு எவ்வளவு பணம் என்று விவரமாக கூறினார். மேலும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் ஆக்டிவாக இருக்க வேண்டும், ஆன்மீகம் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். மேலும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்பொழுது தொடர்ந்து 8 ஆண்டுகளாக சதன் ரயில்வே பென்ஷன் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் பென்ஷன் தினத்தை சிறப்பாக கொண்டாடுகிறோம். நாங்கள் பென்ஷன் பெற முக்கிய காரணம் தோழர் நாகராஜ் என்றும், மத்திய சங்க தலைவர் பிரான்சிஸ் ராஜ், செயலாளர் உதயசங்கர், பொருளாளர் டேவிட் ஜான் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தனர். முழு வீடியோவை தொடர்ந்து பார்க்கவும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். அரசியல் ஒற்றன் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன். நன்றி, வணக்கம். காரணம் எல்லாம் ஆக்டிவா இருக்கும். அவ்வளவுதான். ஆக்டிவா இருந்து டாக்டர் அனுப்ப மாட்டே இருந்தாரு. அதனால இப்போ டாக்டர் ஜெகநாதன் சார் நாங்க இன்வைட் பண்ணோம். அவருக்கு சடனா டாக்டருக்கே உடம்பு சரியில்லை, அதனால வர முடியல. அவருக்கு சார்பா அவர் சொன்ன ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்காரு. அந்த சாராம்சம் பார்த்தோம்னா எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அமைச்சிருக்காரு. அதை இங்கிலீஷ்ல அப்படியே உங்களுக்கு சொல்லிருக்காரு. அதுல நான் படிச்சிருக்கேன். 2 விஷயம் அந்த சார்பா சொல்லிருக்காரு. ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். நீங்க எல்லாருக்கும் ரிட்டையர் ஆகணும், ஆக்டிவ் ஆகணும், ஏதாவது ஒரு ஆன்மீகம் தெரியணும், இல்ல ஏதாவது வேலை ஏதாவது செய்யணும். இல்ல தொடர்ந்து 7 ஆண்டு 8 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய சதன் ரயில்வே பென்ஷனர் சமாஜனுடைய கூட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாங்கள் பென்ஷனர் தினத்தை சீரோடும் சிறப்போடும் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருகிறோம். அதற்கு எங்களுடைய ஓய்வு பெற்ற சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றார்கள். காரணம், இந்த பென்ஷன் பெறுவதற்கு ஒரு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டா, தோழர் நாகராஜி அவர்களை டிசம்பர் 17 அன்று யாருமே மறக்க முடியாது. அவர்கள் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, சூப்பர்வைசர்களாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் மறக்காத ஒரு மாமனிதர் நாகராஜி என்பதை பெருமையோடு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து எங்களுடைய மத்திய சங்கத்தினுடைய தலைவர் பிரான்சிஸ் ராஜ், செயலாளர் உதயசங்கர், பொருளாளர் டேவிட் ஜான் அவர்களோடு இணைந்து எங்களுடைய தலைமைகளுடைய அனைத்து நிர்வாகிகளும், தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவருமே என்னோடு சிறந்த முறையில் பயணிக்கின்ற காரணத்தினால் நாங்கள் வெற்றி பெற முடிகிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய அன்பு அழைப்பை ஏற்று வருகை தந்த அத்தனை ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கும், குறிப்பாக துறைமுகத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற அன்பிற்குரிய பொதுச் செயலாளர்களுக்கும், எங்களுடைய நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் புகழழகி அவர் அனைவருக்கும் நெஞ்சால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஓய்வு பெற்ற சகோதரர்களுக்கு உழைப்பது மட்டுமே எங்களுடைய கடமையாக கொண்டு வாரத்திலே 3 நாட்கள் தலைமை செயலகத்திலே நாங்கள் பயணித்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த நல்ல நாளிலே பெருமையோடு உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஓய்வு பெற்ற தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். நாங்கள் பிபிஎஸ் என்டிஎல்எஸிலும் என்எஃப்ஆர்பி பாலக்காடிலும் நாங்கள் அப்ளிகேஷன் ஆயிருக்கோம். எனவே அவர்களும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்து எங்களை வழி நடத்துகிறார்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்து நன்றி, வணக்கம்.